சிவபெருமானுக்குரிய விரதங்கள் 8 என்று ஸ்கந்த புராணம் கூறுகின்றது. அவற்றுள் ஒன்று கார்த்திகை மாத சோமவார விரதம். இந்த விரதத்தை போன்று வேறு எந்த விரதத்திலும் சிவபெருமான் திருப்தி அடைய மாட்டார் என்பது ஐதீகம். சோமவாரம் என்றால் திங்கட்கிழமை என்று பொருள். சோமன் என்றால் பார்வதியோடு சேர்ந்திருக்கும் சிவபெருமான் என்று அர்த்தம். சந்திரனுக்கு சோமன் என்ற ஒரு பெயரும் உண்டு. இதை முதலில் சந்திரன் அனுஷ்டித்ததாகவும் அதன் காரணமாகவே இதற்கு சோமவார விரதம் என்று பெயர் வந்ததாகவும் சாஸ்திரங்கள் கூறுகின்றன. சோமவார விரதம் தோன்றியது ஏன்? ஒருமுறை தட்சனின் சாபத்தால் சந்திரன் கொடிய நோயால் துன்பப்பட்டான். தன் சாபம் நீக்கி நோய் குணமாக சிவபெருமானை வேண்டிய சந்திரன் கார்த்திகை மாதத்தின் அனைத்து திங்கட்கிழமைகளிலும் சிவபெருமானை நினைத்து விரதம் அனுஷ்டித்தான். இதனால் மகிழ்ந்த சிவபெருமான் தட்சனின் சாபத்தில் இருந்து விமோசனம் அளித்தார். சிவபெருமானின் அருளால் நோய் நீக்கப்பட்டதுடன் நவக்கிரகங்களில் ஒருவனானான் சந்திரன். சந்திரனின் பெயரால் தோன்றியதே சோமவாரம். மேலும் சந்திரன் சோமவார விரதத்தின் மகிமையால் சிவபெருமானின் சடாமுடியில் இளம் பிறையாக அமரும் பாக்கியத்தையும் பெற்றான். சோமவாரம் தோறும் பூஜை செய்து விரதம் இருப்பவர்களுக்கு நற்கதியை கொடுக்க வேண்டும் என்று சந்திரனின் வேண்டுதலுக்கு இணங்கி சிவபெருமான் அருளினார். சோமவார விரத முறைகள். கார்த்திகை முதல் திங்கட்கிழமை தொடங்கி கடைசி திங்கட்கிழமை அன்று இந்த விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும். ஆண் பெண்கள் இருவரும் கடைபிடிக்கலாம். திங்கட்கிழமை அதிகாலையில் எழுந்து குளித்து பெண்கள் வீட்டில் விளக்கினை ஏற்றி சிவபெருமானை வணங்கிட வேண்டும். சர்க்கரை பொங்கல், பாயாசம் போன்றவற்றை நெய்வேத்தியமாக படைக்கலாம். சிவாஷ்டகம், சிவபுராணம், ஓம் நமச்சிவாய போன்றவற்றை படித்து வரலாம். கோவிலுக்கு சென்று சிவனுக்கு வில்வத்திலும் சக்திக்கு குங்குமத்திலும் அர்ச்சனை செய்ய வேண்டும். கோவிலுக்கு வந்திருக்கும் வயதான தம்பதியரை பார்வதி பரமேஸ்வரராக தியானித்து மஞ்சள் குங்குமம் தாம்பூலம் கொடுத்து வணங்கி ஆசி பெறலாம். திங்கட்கிழமை முழுவதும் உப்பில்லா உணவை உண்ணலாம். பால் பழங்கள் உண்ணலாம். ஒருவேளை எனும் உணவருந்தாமல் இருப்பது நன்மை பயக்கும்.